So we will see error detection and correction. Okay, so error detection and correction is a very important topic once again. Okay, so இது எதுக்காக பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா we transmit signals, ரைட்டா? even computer networks என்ன பண்றோம் அப்படினா 07 streams of signals transmit பண்றீங்க. so அந்த transmit பண்ணும்போது if any particular data gets corrupted, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அங்க வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் சிக்னல் வந்து ப்ராப்பரா ரிசீவ் ஆகல, இந்த பர்టిక్యులர் செக்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா ரிசீவ் ஆகல அப்படினா there should be a technique to detect that particular error. என்ன தப்பு நடந்திருக்கு டிடெக்ட் பண்றதுக்கு பார்க்கணும். and similarly அந்த தப்பை கரெக்ட் பண்றதுக்கு என்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். and that is called as error detection and correction. சரியா? இந்த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்னா என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா you have types of errors. what is types of errors அப்படினு பாத்தீங்க அப்படினா ரெண்டு டைப் ஆஃப் எரர் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா single bit error. சரியா? single bit error and burst error அப்படினு இருக்கு. I'll explain that. and that is called as types of errors. சரியா? so ஒரு bitல மட்டும் எரர் நடந்துச்சுனா that is called single bit error. ஒரு group of bitsல நடந்துச்சு, ஒரு pattern of bitsல நடந்துச்சுனா that is called as burst error. and you have to understand what is redundancy bits. redundancy bitsனா என்ன அர்த்தம்னா நார்மலா எல்லா error control coding techniques என்ன பண்ணுவாங்கன்னா they will add redundancy bits. redundancy bitsனா என்னது? bits carrying same information. சரியா? 000 111 இதெல்லாம் என்ன சொல்றோம்னா redundancy bits. bits carrying same information, that is called as redundancy bits. ஓகேவா? and then பாத்தீங்க அப்படினா error control technique. சார் எரர் எப்படிலாம் சார் கண்ட்ரோல் பண்ணலாம்? எரரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டெக்னிக் இருக்கு. என்னென்ன கண்ட்ரோல் டெக்னிக் இருக்குன்னா forward acting error correction technique. forward acting error correction technique இருக்கு. இன்னொன்னு வந்து என்னது? error detection and retransmission. error detection and retransmission. சரியா? சார் forward acting error correction என்ன? what is forward acting error correction அப்படி பாத்தீங்க அப்படின்னா forward acting error correction is nothing but it use a particular coding technique. ஏதோ ஒரு coding technique யூஸ் பண்ணி அந்த எரரை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னது? forward acting error correction. there will be a specific technique. for example linear block codes, convolution codes, இந்த மாதிரி நிறைய coding techniques இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி எரரை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா that is called as forward acting error correction technique. சரியா? அதுல சார் எரர் டிடெக்ஷன் அண்ட் ரீட்ரான்ஸ்மிஷன் அப்படினா என்ன அர்த்தம்னா இங்க வந்து எரர் டிடெக்ட் மட்டும் தான் பண்ணும், கரெக்ட்லாம் பண்ணாது. என்ன பண்ணும் அப்படினா எரர் டிடெக்ட் பண்ணிட்ட உடனே it will inform the sender இந்த எரர் டிடெக்ட் ஆயிடுச்சு, நீ வந்து இந்த பிட்டை திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணு அப்படினு சொல்லுவோம். that particular process is called as error detection with retransmission. புரியுதா? சரி, அப்ப எரர் கண்ட்ரோலிங் டெக்னிக்ல டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்றது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் வந்து நிறைய கோடிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். சரியா? இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடெக்ஷன் அண்ட் ரீட்ரான்ஸ்மிஷன். டிடெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணும்? ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். சரியா? இதுல you have lot of coding techniques. சரியா? அந்த coding techniques என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி I'll explain what is single bit error and what is burst error. சரியா? முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் ஒரு stream of bits. இந்த stream of bits நீ என்ன பண்ற அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்றீங்க. புரியுதா? இத வந்து என்ன பண்றீங்க? டிரான்ஸ்மிட் பண்றீங்க. ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பிட் மட்டும் என்ன ஆயிருக்கு? 0க்கு பதிலா 1 ன்னு ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. புரியுதா? 0க்கு பதிலா என்ன ஆயிருக்கு? 1 ன்னு மாறி இருக்கு. so this type of error is called as single bit error. சரியா? இப்போ என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ரிசீவிங் சைடுல ஏதாவது ஒரு கோடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணனும். சரியா? it can be convolution codes, it can be linear block codes, ஏதோ ஒரு particular coding technique யூஸ் பண்ணி இந்த வந்த மெசேஜ் வந்து எரர் கரெக்ட்டா வந்திருக்கா இல்லையா டிடெக்ட் பண்ணனும். சரியா? சோ அதுக்காக தான் கோடிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. and similarly this is burst error. burst error அப்படினா என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு group of bits. சரியா? பக்கத்துல இருக்கிற எல்லா பிட்ஸுமே அஃபெக்ட் ஆயிருச்சுனா that is called as burst error. இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் என்னது? எரர்ஸ் நடந்திருக்கு. ஒரு பிட் நடுவுல மாறி இருக்கு. பட் ஆனா இதெல்லாம் எரர் நடந்த பிட்ஸ். இது என்ன சொல்லும் அப்படினு பாத்தீங்கன்னா கரெக்டட் பிட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்றோம் அப்படினா burst error. ஒரு பிட் மாறிச்சுனா single bit error. நிறைய பிட்ஸ் மாறிச்சுனா என்ன சொல்றோம்? burst error அப்படினு சொல்றோம். சரியா? சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா you will have lot of coding techniques. சரியா? இந்த coding techniques என்னென்ன இருக்கு? linear block codes இருக்கு, Hamming codes இருக்கு, cyclic codes இருக்கு. இந்த மாதிரி நிறைய codes இருக்கு. each and every codes will have its own pattern of detecting errors and correcting the errors. இப்ப linear block codes எடுத்துட்டீங்கன்னா it can able to detect only one error. ஒரு எரரை தான் வந்து டிடெக்ட் பண்ணும், ஒரு எரரை தான் கரெக்ட் பண்ண முடியும். அதனால அதே மாதிரி it has certain rules and regulations. Hamming codes you have certain rules and regulations. இது இல்லாம convolution codes இருக்கு. சரியா? சோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து படிப்பீங்க டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல. நம்மளுக்கு டேட்டா கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் சைக்ளிக் கோட்ஸ், ரிடண்டன்சி பிட்ஸ் மட்டும் நீ தெரிஞ்சா போதும். சரியா? CRC அப்படினு சொல்லுவோம். சைக்ளிக் கோட்ஸ் என்ன அப்படினா எனி கோட் வேர்ட், அதுவுமே என்ன ஒரு பிளாக் கோட் தான். சரியா? அது என்ன சொல்லலாம்னா ஒரு சைக்ளிக் பேட்டர்ன் if it undergoes a shift. for example கோட் வேர்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் வேர்ட், இது வந்து ஒரு கோட் வேர்ட்.
சரியா? இப்ப இந்த கோட் வேர்ட் சொன்னோம் அப்படின்னா what is cyclic codes அப்படின்னா இந்த கோட் வேர்டை எப்படி ஷிஃப்ட் பண்ணாலும் சரி if this bits undergoes one particular shift, சரியா? ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிளிக் ஷிஃப்ட் லெஃப்டோ ரைட்டோ மாறி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா? இது என்ன பண்ணலாம்? இந்த 0 வந்து என்ன இருக்கு? மாறி இருக்கு, இங்க வந்திருக்கு, சரியா? அதுக்கப்புறம் ஒரு பிட்டா மாறி இருக்கு. இந்த மாதிரி மாறி வந்துச்சு அப்படின்னா that is called as cyclic codes னு சொல்றோம். எப்போ ஒரு கோட் வேர்டை நம்ம cyclic code னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா if it undergoes a cyclic shift or a left shift or right shift and if it produces another code word that is called as cyclic code. புரியுதா? ரைட்டா? அந்த cyclic code என்னன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டே ரொட்டேட் பண்ணலாம் அந்த கோட்ஸ், ஓகேவா? அதே மாதிரி அந்த கோடை வந்து ரொட்டேட் பண்ணும்போது if it produces another code word அப்படினா அது லீனியர் கோட் அப்படினு கூட சொல்லலாம். புரியுதா? ரைட்டா? சோ சைக்கிளிக் கோட் என்னன்னு புரியுதா? சரியா? we can able to shift that code left side or right side மாறும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது it also produces another code word அப்படி சொல்றேன். சரியா? சோ இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா we are going to see CRC encoder and decoder. சரியா? ரிடண்டன்சி கோட் என்கோடர்னா எப்படி வர்க் ஆகும், டிகோடர் எப்படி வர்க் ஆகும். சரியா? இப்போ இந்த டயகிராம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா என்கோடர் டயகிராம் and this is decoder diagram. சரி, இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா பைனரி டிவிஷன் பார்த்திருப்பீங்க. சரியா? இந்த பைனரி டிவிஷன்ல இருந்து இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த என்கோடர் எப்படி வர்க் ஆகுது அப்படினு சொல்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்கோடிங் எங்க பண்ணுவோம்? டிரான்ஸ்மிஷன் சைடுல பண்ணுவோம். எங்க பண்ணுவோம்? டிரான்ஸ்மிஷன் சைடுல பண்ணுவோம். அண்ட் இது என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ரிசீவிங் சைடுல என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா டீகோடிங் பண்ணுவோம். சரியா? சோ இப்போ என்கோடிங் எதுக்காக பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆகாம போகணும். சரியா? அதாவது யாரோ ஹேக் பண்ணாலும் தெரியாம போகணும்ன்றது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எரர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கோடிங் ப்ராசஸ். சரியா? இப்போ இந்த டேட்டா கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, இப்ப என்ன பண்ற 1001 இப்படி நீ ஒரிஜினலா ஒரு மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்றன்னு வச்சுக்கோங்க. இந்த மெசேஜை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது என்கோட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவ. என்கோட் பண்ணும்போது என்ன பண்ணுவ அப்படின்னா you will add some redundancy bits. சரியா? ஏதாவது ஒரு பிட்ஸ் ஆட் பண்ணுவ. ஒரு 3 0 ஆட் பண்ணுவ, இல்ல ஒரு 3 1 ஆட் பண்ணுவ. அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்టిక్యులர் பிட்ஸ் ஆட் பண்ணி இத மொத்தமா தான் என்ன பண்ணுவ? டிரான்ஸ்மிட் பண்ணுவ. this process is called as encoding. சரியா? டீகோடிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆட் பண்ண இந்த பிட்ஸ ரிமூவ் பண்ணுவ ரிசீவிங் சைடுல. சரியா? அதுக்கு பேர் தான் என்னது? டீகோடிங் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? என்கோடிங் டீகோடிங் என்னன்னு புரியுதா? இப்போ இந்த ரிமூவிங் ப்ராசஸும் சரி இந்த ஆடிங் ப்ராசஸும் சரி ஒரே டெக்னிக்க ஃபாலோ பண்ணனும். சரியா? அது என்ன டெக்னிக் அப்படினு பாத்தீங்கன்னா see this is how the encoder works. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு டேட்டா கோட் வேர்ட்னு சொல்றேன். சரியா? ஒரு ஒரிஜினல் கோட் வேர்ட்னு சொல்றேன். அது கூட என்ன ஆட் பண்ணனும்? என்கோடர் என்ன பண்ணனும்? சம் பிட்ஸ் ஆட் பண்ணனுமா? சரியா? அது ஆட் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்கு. இங்க பாரு, ஜெனரேட்டர் அப்படின ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்கு. சரி, இந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மெசேஜ் கூட என்ன பிட்ஸ் ஆட் பண்ணனும் அப்படினு சொல்றதா அது என்னது இந்த ஜெனரேட்டரோட வேலை. அது என்ன பண்ணிருக்கு பாரு. இந்த என்கோடரோட ஆபரேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் மெசேஜ் உங்க கம்ப்ளீட் கோட் வேர்ட்ல என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளீட் கோட் வேர்ட். கரெக்ட்டா? இந்த கம்ப்ளீட் கோட் வேர்ட் என்ன இருக்கு? ஒரிஜினலா நீ அனுப்ப வேண்டிய மெசேஜ் 1001 இது கூட என்கோடர் ஆட் பண்ண பிட்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் கோட் வேர்ட். அதுதான் இங்க சொல்லிருக்கேன். ஒரிஜினல் மெசேஜ் yellow கலர்ல இருக்கும், என்கோடர் ஆட் பண்ணது பிங்க் கலர்ல இருக்கு. சரியா? இது கம்ப்ளீட்டா சேர்ந்ததா என்ன சொல்றேன்? கோட் வேர்ட் அப்படினு சொல்றேன். சரியா? இந்த கோட் எப்படி வந்திருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா see here the original message அப்படியே வந்திருக்கும். and then அந்த original message என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா I have also given to the generator. generator என்ன பண்ணும் அப்படினா it will add some bits. அந்த bits யூஸ் பண்ணி some process பண்ணி அது என்ன பண்ணுது? அதோட ரிமைண்டரை என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்க அப்படினா கோட் வேர்டா கன்வர்ட் பண்ணுது, ஆட் பண்ணுது, கோட் வேர்ட் கூட ஆட் பண்ணுது. சரியா? புரியுதா இல்லையா? இந்த ப்ராசஸ்க்கு வந்து டிவிஷன் ப்ராசஸ் யூஸ் பண்றோம். சரியா? சிமிலர்லி இங்க என்ன பண்ற பாரு, இது ஜெனரேட்டர் என்ன பண்ணிருக்கு? இந்த கோட் வேர்ட் ஆட் பண்ணிருக்கு. சரியா? இது கூட சம் பிட்ஸ் ஆட் பண்ணிருக்கு. and then என்ன பண்ணிருக்கு? இந்த இத வச்சு டிவைஸ் பண்ணிட்டு அதோட ரிமைண்டர் தான் என்ன பண்ணிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கோட் வேர்டா கன்வர்ட் பண்ணிருக்கு. சேம் ப்ராசஸ் தான் டீகோடிங்லயே பண்ணும். டீகோடிங்ல என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் மெசேஜை அப்படியே டீகோட் பண்ணிச்சுனா எந்த ஒரு எரரும் இல்லாம இருந்துச்சுனா 000 ன்னு மாறணும். சரியா? இல்ல வேற ஏதாவது வேல்யூஸ் வந்துச்சுனா கண்டிப்பா அது என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா எரர் நடந்திருக்கும் அப்படினு சொல்றேன். சரியா? இங்க பண்ண அதே process தான் இங்கேயும் பண்றேன். ஆனா கொஞ்சம் டிஃபரண்டா பண்றேன். இப்போ பாரு, இப்போ என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா it receives the code word. அது என்ன பண்ணுது? அதே அந்த பிட்ஸ் எல்லாத்தையும் அது செக் பண்ணுது. send to the checker. அதே டிவைஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுது. சரியா? பண்ணும்போது சிண்ட்ரோம் வேல்யூ என்ன வருதுன்னு பாக்குது. you will explain. நான் ப்ராப்ளம் பாக்கும்போது இது உங்களுக்கு தெரியும். சரியா? சிண்ட்ரோம் வேல்யூ என்ன வருதுன்னு பாக்குது. 000 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எரர் இல்ல அப்படின்னு அர்த்தம். so it will accept.
சரியா? இல்ல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா what it will do is discard. அங்க எரர் நடந்திருக்கு, அப்போ கரெக்ஷன் டெக்னிக்ஸ் தேவை அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த டயகிராம் உனக்கு புரியணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பாரு. சரியா? this I'll complete, just listen. சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன் நார்மலா நம்மளுடைய டிவிஷன் டெக்னிக்ஸ் தான். இப்போ இதோட இதான் கோட் வேர்ட். என்ன கோட் வேர்ட்? 1001. சரியா? 1001. இதுக்கு நான் ஒரு டிவைஸர் யூஸ் பண்றேன். என்ன டிவைஸர் யூஸ் பண்றேன்னா 1011. இந்த டிவைஸர் யூஸ் பண்றேன். இந்த டிவைஸரை யூஸ் பண்ணி இத நம்ம என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம். சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மெசேஜ் வந்து இதுதான். ஆனா இது கூட நம்ம என்ன பண்ணுவோம்? சம் பிட்ஸ் ஆட் பண்ணுவோமா? அந்த பிட்ஸ் எப்படி ஆட் பண்றாங்கன்றத இப்ப நம்ம சொல்றோம். இது process பேர் என்னது? என்கோடிங் process. சரியா? and also tell you the decoding process. இப்போ நல்லா கவனி. இப்போ இங்க பாரு 1001 தான். சரி, பைனரி டிவிஷன். இப்போ இங்க என்ன பண்ணலாம்? 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 1 போடுறேன் and then this value and இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்னது? 0100. once again இங்க 0100 இருக்கிறதுனால இங்க என்ன பண்ண முடியாது? we cannot able to divide this. so நான் என்ன பண்றேன்? 0 ஆட் பண்ணிக்கிறேன். 0 ஆட் பண்ணா என்ன வரும்? எல்லாமே 0. once again இத சப்ட்ராக்ட் பண்ணா இங்க என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூக்கு once again நான் 1 கொடுக்கிறேன் and then I can able to subtract. இங்க என்ன பண்றேன்? 0 ஆட் பண்ணிட்டே வரேன் அடுத்த டிவிஷன். சரி, இது நார்மலா பைனரி டிவிஷன் தான். சரியா? இது போடும்போது உனக்கே தெரியும். இப்போ இதோட லாஸ்ட் என்ன இருக்கு? இப்போ இங்க பாருங்க 110 ரிமைண்டர் வந்திருக்கு. இதுக்கு மேல இத என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. கரெக்ட்டா? இதுக்கு மேல இத டிவைட் பண்ண முடியாது. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிமைண்டர் தான் என்ன பண்றேன் அப்படின்னா I am adding to the original message. சரியா? இது என்ன இருக்கு? 1001 சரி, இதுதான் என்னது? ஒரு கம்ப்ளீட் கோட் வேர்ட். சரியா? இப்போ இந்த கம்ப்ளீட் கோட் வேர்டை நீ ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அங்க என்ன இருக்கணும்? எரரே இல்லாம ட்ரான்ஸ்மிட் ஆகணும். சரியா? ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னா அதை செக் பண்ணும். எரர் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். சரியா? இப்போ நீ என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க பாரு 1001 and again 110. இப்போ பாரு இது ரிசீவிங் சைடுல நடக்கிற ஆபரேஷன். ரிசீவிங் சைடு எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மெசேஜ் ரிசீவ் பண்ணுது. once again என்ன பண்ணுது? டிரான்ஸ்மிட்டர் என்ன டிவைஸை யூஸ் பண்ணுச்சோ அதே டிவைஸை யூஸ் பண்ணுது. அதே மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா டிவைட் பண்ணுது. டிவைட் பண்ணும்போது என்ன 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 வந்தது? மெசேஜ் சிண்ட்ரோம் என்ன வருது? ரிமைண்டர் எதுவுமே வரல, 00 வந்திருக்கு. அப்போ இந்த கோட்ல எந்த ஒரு எரரும் இல்ல அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? எந்த ஒரு எரரும் இல்ல. சோ அப்போ இது அப்படியே என்ன பண்ணிக்கும்? அக்செப்ட் பண்ணிக்கும். இஃப் இன் கேஸ் நீ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் நடந்திருக்கு. இப்போ இங்க பாருங்க, இங்க இந்த 1 வந்து என்னவா இருக்கு? 0வா மாறி இருக்கு. அப்படி என்ன பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூஸ் மாறுமா? சரி, அதே டிவிஷன் பண்றீங்க. சரி, சேம் பேட்டர்ன் ஆஃப் டிவிஷன். என்ன பண்ணிருக்கீங்க? என்ன வேல்யூ வந்திருக்கு? 011 வந்திருக்கு. சோ which means there is some error. சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோட் வேர்டையே கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுது? டிஸ்கார்ட் பண்ணிடுது. புரியுதா? புரியுதா இல்லையா? சரியா? சோ இது வந்து ஒரு டெக்னிக். சோ டிரான்ஸ்மிட்டிங் சைடுல என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுமோ அதே வச்சு டிவைட் பண்றோம். சோ சிண்ட்ரோம் வந்து 00 ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா that particular code word is accepted because there is no error. ஆனா அந்த வேல்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? எரர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ இங்க பாருங்க. சோ இததான் இந்த டயகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. you will understand now. இப்போ என்ன பண்ணிருக்கேன் இங்க பாருங்க. ஒரிஜினல் கோட் வந்திருக்கு. டிவைஸை யூஸ் பண்றேன். சரியா? அதை டிவைட் பண்ற ப்ராசஸ்க்கு என்ன பண்றேன்? ரிடண்டன்சி பிட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ கெட் a ரிமைண்டர். அதை என்ன பண்றேன்? டிரான்ஸ்லேட் பண்றேன். இதுதான் கோட் வேர்டா டிரான்ஸ்லேட் பண்றேன். இந்த கோட் வேர்டா என்ன பண்றேன்? ஐ அம் செக்கிங். once again என்ன பண்றேன்? இதே டிவைஸ் வச்சு செக் பண்றேன். டிவைஸ் வச்சு செக் பண்ணும்போது என்ன இருக்கு? சிண்ட்ரோம் வேல்யூ பாக்குறேன். 00 வந்துச்சுன்னா என்ன பண்றேன்? அதுதான் ஒரிஜினல் கோட் வேர்ட். எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எரர் வந்துச்சுன்னா என்ன பண்றேன்? டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். புரியுதா? ரைட்? எனி டவுட்ஸ் ஹியர்? Thank you students. Thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.